கை வச்சுட்டு அழுத்தணும். அன்லாக். ரியர் டோரையும் நீங்கள் வந்து லாக் பண்ணால் நீங்கள் இந்த கீயை இந்த இதற்கு இதை அப்படி ஃபார்வர்ட் தள்ளி விட்டுட்டோம். நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியே வந்து இழுத்து விட்டுடலாம். ஸோ லாக் பண்ணலாம். எப்படி நீங்கள் லாக் பண்ணலாம் சரிங்களா? பாருங்கள். எப்படி லாக் பண்ணலாம். இது வந்து எந்த ஜன்னலையும் ஏற்றவும் இறக்கவும் முடியாமல் அளவுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கான இந்த பட்டனு. அதேமாதிரி ஒவ்வொரு விண்டோவும் இறக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கான ஆப்ஷன் இது. ஆட்டோன்னு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா அது பாட்டும் மேலே ஏறிடும். திரும்ப இறக்கி விட்டிங்கன்னா அது பாட்டும் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். ஓகே. இதே ஆட்டோ கூட அதெல்லாம் வந்து நீங்கள் தான் ஃபுல்லாக ஏற்றணும், இறக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 4 டோரையும் ஓப்பன் ஆகும். அது 4 டோரையும் லாக் பண்ணிடும். 4 + 1 டிக்கியும் சேர்த்து லாக் பண்ணிவிடும். பாருங்கள், எல்லாத்தையும் ஓப்பன் ஆகிடுது. ஓகே. நீங்கள் வந்து வண்டி டோட்டலாகவே பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரிமோட் லாக் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ வந்து எப்படி இந்த வண்டி திறக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த இதை ஓப்பன் பண்ணி சாதாரணமாகவே லாக் இதை வச்சு நீங்கள் திறக்கணும். பார்த்திங்கன்னா எல்லா டோர்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் ரியர் டோர் பார்த்திங்கன்னா சைல்ட் சேஃப்டி லாக் ஆகும். அது என்ன மீனிங்னா, உள்ளே இருந்து இந்த டோரை திறக்க விடாமல் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லாக் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே. ஸோ இந்த பட்டன் தான் மேலே இருந்தால் சைல்ட் சேஃப்டி சைல்ட் லாக் ஆன் ஆஃப். மேலே இருந்தால் ஆஃபு, கீழே இருந்தால் ஆன். என்ன அர்த்தம்னா, இது நான் கீழே இருந்துச்சுன்னா வெளியிலேருந்து மட்டும்தான் திறக்க முடியும், மேலே இருந்துச்சுன்னா உள்ளே இருந்தும் வெளியிலேருந்து திறக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களை பின்னாடி உட்கார வைக்கிறோம், அவங்களால திடீர்னு டோரை வந்து எந்திரக்கூடாதுன்னா இந்த மாதிரி பின்னாடி வச்சுருங்க. இதுக்கு வச்சுட்டிங்கன்னா உள்ளே வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் திறக்க முடியாது டோரு. ஓகே. மேலே இருந்துச்சுன்னா உள்ளே இருந்தும் திறக்கலாம், வெளியிலேருந்தும் திறக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கீழே இறக்கி வச்சுறேன். ஓகே. அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், வந்து திறக்கவே வராது. ஏன்னா இது சைல்ட் லாக்கில் இருக்குது. ஸோ உள்ளே இருந்து டோரை திறக்கவே முடியாது. ஸோ என்ன பண்ணணும், இதுக்கு ஒரே ஆப்ஷன், யாராச்சும் வெளியிலேருந்து தான் டோரை திறந்துடும். சரிங்களா? இதே நான் சைல்ட் லாக் ஆஃப் பண்ணிடுறேன். சைல்ட் லாக் ஆஃப் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணுவேன். பாருங்கள், திறக்க முடியாது. ஓகே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள வச்சு கேரி பண்ணுறப்ப தயவுசெய்து சைல்ட் லாக் போட்டு கொண்டு போங்க. இது 90% ஆஃப் தி வெஹிக்கிளில் இது இருக்குது ஆல்ரெடி. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்கள் இதை. இன்கேஸ் டோட்டலாக பேட்டரி ட்ரெயின் ஆகிடுச்சு, அவங்களால பூட்டை திறக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லிவர், இந்த லிவரை வச்சு புஷ் பண்ணிங்கன்னா டோர் திறந்துடலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லிவர், இதை வச்சு நீங்கள் புஷ் பண்ணிட்டு திறந்து உள்ளே இருந்து லக்கேஜ்லாம் எடுத்துருவோம். இந்தமாரி இந்த ரிமோட் லாக் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, லாக் அன்லாக். ஸோ இப்போதைக்கு கார் லாக் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா, பிளிங்க் ஆகுது பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் மூலமாக அது லாக் ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை நான் அழுத்துறேன் அப்படின்னா வெறும் டிரைவர் சைடு டோர் மட்டும்தான் அன்லாக் ஆகும். திரும்ப அழுத்துறேன்னா 4 டோரு ப்ளஸ் பூட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, லாக்கு, அன்லாக் டிரைவர் டோரு, அன்லாக் ஆல் டோர். ஃபஸ்ட்டு கிளிக்லேயே 4 டோரும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் உள்ளார போய் செட்டிங்ஸில் மாற்றிக்கலாம். பட் பை டிஃபால்ட் இது வந்து டிரைவர் டோர் மட்டும் தான் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். மெஜாரிட்டியான டிரைவர் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி சவுண்டு வராமல் எப்படி லாக் அன்லாக் பண்ணுறதுனா, இது ரெண்டையும் ஒரு தடவை அழுத்தி பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் அழுத்திட்டு லாக் அன்லாக் பண்ணலாம். அழுத்திட்டு
சவுண்டே இல்லாமல் அன்லாக் ஆகும். அழுத்திட்டு சவுண்ட் இல்லாமல் அன்லாக் ஆகும். ஸோ இது எதுக்குன்னா ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் ஏரியாவில் இருக்கீங்க, இப்போ சவுண்ட் அதிகம் போடக்கூடாது அப்படின்னா இது மாதிரி பண்ணலாம்.